குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பில் டெஸ்ட்டு 1க்கான ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் பி பவர் 4 ப்ளஸ் 2a ஸ்கொயர் பி ஸ்கொயர், அடுத்தது வந்து ஏபி பவர் 7 மைனஸ் 4a ஸ்கொயர் பி பவர் 9. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸோட மீப்பெரு பொது வகுத்தி மீப்போவோ என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது ஹெச்சிஎஃப் என்ன நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சாய்ஸ் டி வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வரும். ஸோ அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஸ்கொயர் பி பவர் 4 ப்ளஸ் 2a ஸ்கொயர் பி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் நீங்கள் காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் நீங்கள் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ பி பவர் 4ல் பி ஸ்கொயர் எடுத்திங்கன்னா மீதி பி ஸ்கொயர் உள்ளே இருக்கும். அதேமாதிரி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் வந்து +2 மட்டும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் +2 இருக்குது. அடுத்து செகண்ட் டைம் பாருங்கள், ஏபி ஹோல் பவர் 7 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஏ பவர் 7 பி பவர் 7 எழுதிக்கலாம். மைனஸ் 4a ஸ்கொயர் பி பவர் 9 இருக்குது. இப்போ நமக்கு இதில் வந்து காமனாக பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் தான் இல்லை மினிமம் இருக்குது. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கலாம். அதுமாதிரி பி பவர் 7 பி பவர் 9 இருக்குது. அப்போ பி பவர் 7 நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போ மீதி இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு வந்து பி பவர் 7 வெளியே எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு டேர்மில். ஸோ ஏ பவர் 7ல் ஏ ஸ்கொயர் போர்ஷனை மீதி வந்து ஏ பவர் 5 நமக்கு இருக்கும். மைனஸ் அடுத்தது வந்து 4 இருக்கும். அப்புறம் ஏ ஸ்கொயர் நம்ம வெளியே எடுத்துட்டோம். பி பவர் 9ல் பி பவர் 7 நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்போ மீதி வந்து பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும் நமக்கு. ஸோ மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். அதுலேயும் வந்து லோயஸ்ட் பவர் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ அப்படிங்கிறது காமனாக இருக்குது, அதேமாதிரி பியும் காமனாக இருக்குது. ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயர் நம்ம வந்து ஹெச்சிஎஃப்பில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே பி பவர் 7 இருக்குது. ஸோ அப்போ அதில் வந்து நமக்கு வந்து லோயஸ்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர், அதுதான் நமக்கு வந்து ஹெச்சிஎஃப் வரும். ஸோ மீதி ரெண்டு டேர்ம் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டு நமக்கு வந்து ஹெச்சிஎஃப்பில் நமக்கு வந்து வராது. அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் தான் நமக்கு வந்து சாய்ஸ் டி தான் ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இரண்டு எண்களை மீப்போவோ மற்றும் மீப்போம, அதாவது ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வந்து 84,21 கொடுத்துருக்காங்க. அந்த எண்கள் வந்து 1:4 என்ற விதத்தில் அமைந்துள்ளன எனில் அவற்றில் பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் வந்து 1:4 அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நம்பரை வந்து x, 4xன்னு எடுத்துக்கலாம். 1x 4xன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு எப்போவுமே வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ரெண்டு எண்களுடைய பெருக்குத்தொகை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்க்கு நமக்கு வந்து பெருக்கலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம வந்து x இன்ட்டு 4x இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து 84, ஹெச்சிஎஃப் வந்து 21, 84 பெருக்கல் 21. அப்போ நமக்கு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரும். 4 வந்து இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அது ஈக்குவல் இந்த பக்கம் வரப்போ நமக்கு டிவிஷனில் வந்துடுது. ஸோ அப்போ 84க்கும் 4க்கும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 1 4s are 4, 84 வந்து 2 4s are 8, 1 4s are 4, 21 வருது. அப்போ 21 into 21 வந்து நமக்கு வந்து 21 ஸ்கொயர் வருது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 21, எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 21 கிடைக்குது. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பெரிய நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெரிய நம்பர் இருக்கிறப்ப 4x. அப்போ 4 into 21 84 தான் நமக்கு வந்து பெரிய எண். சாய்ஸ் சி நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. ஸோ அடுத்தது மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2a 5a 7a என்ற மூன்று எண்களின் மீச்சிறு பொது வகை எண், அதாவது எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2a 5a 7a இதில் நமக்கு வந்து காமனாக எல்சிஎம் அப்படிங்கிற பட்சம்னா எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்க டேர்ம் வந்து 1 டைம் எழுதணும். மீதி இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். ஸோ 2 into 5 into 7 into a. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 5s are 10, 10 into 7 70a தான் நமக்கு வந்து எல்சிஎம் மீச்சிறு பொது வகை எண், இல்லைனா மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம், எல்லாமே ஒரே வார்த்தைகள் தான். ஸோ அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்கள். a பவர் 3 b பவர் 4 a b பவர் 5 c ஸ்கொயர் a ஸ்கொயர் b பவர் 7 c இதனுடைய மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீப்பெரு பொது வகுத்தி அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறப்ப இந்த ஒவ்வொரு டேர்ம் பாருங்கள், அதில் வந்து a காமனாக இருக்குது. அடுத்தது b வந்து 3 டேர்ம்லையுமே காமனாக இருக்குது. c வந்து செகண்ட் அண்ட் தேர்டில் தான் இருக்குது, பட் ஃபஸ்ட்டு டேர்மில் இல்லை. அப்போ நமக்கு வந்து ஹெச்சிஎஃப்பில் வந்து c வராது நமக்கு. ஸோ அது காமனாக இருக்க டேர்ம்ஸில் வந்து லோயஸ்ட் பவர் என்னவோ அதுதான் நம்ம எடுக்கணும்.
அப்போ இங்கே ஏ கியூப் ஏ இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ லோயஸ்ட் பவர் பார்த்திங்கன்னா ஏ பவர் 1 ஏ தான் நமக்கு வரும். அதுமாதிரி பியில் வந்து பி பவர் 4 இருக்குது, பி பவர் 5 இருக்குது, பி பவர் 7 இருக்குது. நமக்கு அதில் லோயஸ்ட் பவர் வந்து பார்த்திங்கன்னா பி பவர் 4. அப்போ நமக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து மீப்பெரு பொது வகுத்தி என்ன வரும்னா ஏ பி பவர் 4. சாய்ஸ் ஏ நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. ஸோ அடுத்தது 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா 72, 108 மற்றும் 2100 இந்த நம்பருக்கு வந்து மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஸோ 72, 108, 2100 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 டேபிளில் நமக்கு வந்து 3மே டிவைட் ஆகும். ஏன்னா 7 + 2 9 வருது, 1 + 8 9 வருது, 2 + 1 3. ஸோ அந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணினா வரக்கூடிய ஆன்சர் வந்து நமக்கு வந்து 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர்கள் வந்து 3ஆல் நமக்கு வந்து டிவைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 24 3s are 72 வரும். அடுத்து 108 வந்து 3 3s are 9, ரிமைனிங் 1 வருது 18, 6 3s are 18. அப்போ 36 3s are 108 வருது. அடுத்து 21க்கு 7 3 21, 2 0 700 டைம்ஸ் வருது நமக்கு. செகண்ட் அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டேர்மே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணலாம். 6 4s are 24 வரும், 9 4s are 36 வருது. அடுத்து வந்து 700 வந்து 1 4s are 4, ரிமைனிங் 3 வரும் 30, 7 4s are 28, ரிமைனிங் 2 வந்து 20 வரும், 5 4s are 20. ஸோ 175 டைம்ஸ் வருது நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3s are 6, 3 3s are 9, 175 வந்து 3 டேபிளில் வராது. ஸோ அதனால் 175 அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது. 2 ப்ரைம் நம்பர், 3யும் ப்ரைம் நம்பர் தான். 175 5 டேபிளில் வரும், ஆனால் மற்ற நம்பர்ஸ் எதுவும் 5 டேபிளில் இல்லை நமக்கு. ஸோ நமக்கு எல்சிஎம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணணும். 3 × 4 × 3 × 2 × 3 × 175. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 37,800 நமக்கு கிடைக்குது. சாய்ஸ் ஏ. அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். 2 எண்களின் கூடுதல் வந்து 216 கொடுத்துருக்காங்க மற்றும் அதன் மீப்பெரு பொது வகுத்தி அதாவது ஹெச்சிஎஃப் வந்து 27ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த 2 நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிங்கனாலே நம்ம வந்து இமீடியட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஏ அல்லது பி தான் ஆன்சராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸ் எடுத்துக்கோங்க. 27, 189 இருக்குது. ஸோ 2 நம்பரையும் கூட்டினா 216 வரும்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். ஸோ 27ஐயும் 189ஐயும் கூட்டினா 216 நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்குது. அடுத்து நமக்கு வந்து 27க்கும் 189க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. ஸோ டேரெக்டாக நமக்கு வந்து 9 டேபிளே போட்டுடலாம். ஏன்னா 27 9ஆம் பிள்ளை வரும், 189 9ஆம் பிள்ளை வரும். ஸோ 9 டேபிள் போட்டிங்கன்னா 3 9s are 27. அடுத்து வந்து 189க்கு 20 18 9 21 டைம்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து 3 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3s are 3, 7 3s are 21 வருது நமக்கு. ஓகே, இது ஆக்சுவலாக 17 கிடையாது, இங்கே கம்மா போடணும் 1,7. ஸோ நமக்கு வந்து இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து ஹெச்சிஎஃப்ங்கிறது சைடில் இருக்க நம்பரை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும், கீழே இருக்க நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது. மீப்பெரு பொது வகுத்தி அப்படிங்கிறப்ப எல்சிஎம்னா தான் கீழே இருக்க நம்பரையும் சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ மீப்பெரு பொது வகுத்தி பார்த்திங்கன்னா 9 × 3 27, அதுவும் கரெக்டாக வருது. ஸோ கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய இரு எண்களின் கூடுதல் 216ம் கரெக்டாக வருது, அதனுடைய மீப்போ வந்து 27ம் கரெக்டாக வருது. ஸோ அப்போ அந்த 2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 27, 189. சாய்ஸ் ஏ தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ அடுத்தது 7வது கொஷின் பாருங்கள். 2 எண்களின் மீப்பவை வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் கீழ்கண்டவற்றுள் எது அந்த எண்களின் மீச்சிறு பொது மடங்காக இருக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மீச்சிறு பொது மடங்கு அதாவது எல்சிஎம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப்பால் வகுபட வேண்டும். எப்போவுமே எல்சிஎம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய நம்பராக இருக்கும், 2 நம்பர்ஸோட பெரிய நம்பராக இருக்கும். ஹெச்சிஎஃப் வந்து சின்ன நம்பராக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப்பால் நம்ம வந்து டிவைட் பண்ண முடியும். அப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு எண்களுடைய மீப்பை அதாவது மீப்பை வந்து நமக்கு வந்து 8 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு வந்து 8 கொடுத்துருக்காங்க. அப்போ 8ஆல் டிவைட் ஆகக்கூடிய சாய்ஸஸ் என்னென்னு பாருங்கள். சாய்ஸ் ஏ 24 வந்து 8ஆல் டிவைட் ஆகும், 3 8s are 24. அதுமாதிரி சாய்ஸ் பி 48ம் 8ஆல் டிவைட் ஆகும், 6 8s are 48. அதுமாதிரி 56 சாய்ஸ் சி பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு வந்து 8ஆல் டிவைட் ஆகும், 8 7s are 56 வருது. அப்போ கடைசியாக சாய்ஸ் டி மட்டும் 60 மட்டும் தான் நமக்கு வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அது வந்து கண்டிப்பாக அப்போ வந்து எல்சிஎம்மாக இருக்க முடியாது. ஆன்சர் வந்து டி.
ஸோ அடுத்து எட்டாவது கொஷின் பாருங்கள். 2^4 3 ஸ்கொயரு 5^3 7 கொடுத்துருக்காங்க. அடுத்து 2³ 3^3 5^2 7^2 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அடுத்தது 3 × 5 × 7 × 11. இந்த 3 நம்பர்ஸோட இந்த டேர்ம்ஸோட மீப்பெரு மதிப்பு, அதாவது ஹெச்சிஎஃப் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 டேர்ம் 1/1 எழுதிக்கோங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் 3லுமே காமனாக இருக்க டேர்ம்ஸ் மட்டும் தான் எழுதணும். ஸோ நீங்கள் எழுதுகிறப்பவே 2 2 3 3 3 5 5 5 7 7 7 11 தனியாக இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் எடுத்திங்கன்னா அப்போ நமக்கு காமன் டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது பேஸில் வந்து காமனாக 3 இருக்குது 5 இருக்குது 7 இருக்குது. ஸோ அப்படி இந்த பொதுவான டேர்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் பவர் என்னவோ அதுதான் நமக்கு வந்து ஹெச்சிஎஃப்பில் வரும். அப்போ 3 ஸ்கொயர் 3^3 3. அப்போ இதில் வந்து 3^1 3 தான் நமக்கு வந்து லோயஸ்ட் பவர். ஸோ அப்போ 3 வரும். அடுத்து பார்த்திங்கன்னா 5^1 5^2 5^3. அப்போ நமக்கு வந்து லோயஸ்ட் பவர் வந்து 5^1 5 வரும். அதேமாதிரி 7 7 ஸ்கொயர் 7. ஸோ அதில் லோயஸ்ட் பவர் வந்து நமக்கு வந்து 7 வருது. அப்போ நமக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 3 × 5 × 7 105 தான் நமக்கு வந்து ஆன்சர் சாய்ஸ் ஏ. ஸோ அடுத்தது 9வது கேள்வி பாருங்கள். இரு எண்களின் கூட்டுத்தொகை 45 கொடுத்துருக்காங்க. மேலும் அவ்வெண்களின் வேறுபாடு வந்து அவற்றின் கூட்டுத்தொகையில் 1/9 மடங்காகவும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த 2 நம்பரோட எல்சிஎம் மீச்சிறு மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பரோட கூட்டுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா 45 கொடுத்துருக்காங்க. அப்போ a + b = 45 எழுதிக்கோங்க. அந்த 2 எண்களின் வேறுபாடு அப்போ a - b வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டுத்தொகையில் 1/9 மடங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 1/9 × 45. ஸோ 9க்கும் 45க்கும் 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ a + b = நமக்கு 45 இருக்குது. a - b = 5ன்னு கொடுத்துருக்கு வந்திருக்குது. ஸோ நம்ம ஏபி ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏங்கிறது 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணினால ஏ கிடச்சிரும். 45 + 5 50/2 25 தான் நமக்கு வந்து ஏ. பி வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2 நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணினா 45 - 5 40 40/2 20 கிடைக்குது. ஸோ நம்ம 2 நம்பர் நம்ம பார்த்திங்கன்னா 25 20. அதனுடைய எல்சிஎம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25க்கும் 20க்கும் எல்சிஎம் பார்த்திங்கன்னா 5ஆல் டிவைட் பண்ணினா 5 5s are 25 4 5s are 20. ஸோ அதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ நமக்கு வந்து எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 5 × 5 × 4 100 தான் நமக்கு ஆன்சரு சாய்ஸ் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். 1344 1856 2762 சாரி 62 ஆமாம் கொஸ்டின் தப்பாக சொல்லியிருக்கேன். 1354 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1866 மற்றும் 2762 ஆகிய எண்களை மீதி 10 கிடைக்குமாறு ஒவ்வொன்றையும் வகுக்கும் மீப்பெரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் நம்பர் 10 பார்த்திங்கன்னா 1354 1866 2762 ஆகிய எண்களை மீதி 10 கிடைக்குமாறு ஒவ்வொன்றும் வகுக்கும் மீப்பெரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மீதி 10 கிடைக்கும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நம்பர்லேருந்து 10 நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்போ 1354 10 கழிச்சிங்கன்னா 1344. அதேமாதிரி 1866 10 கழிச்சிங்கன்னா 1856. அடுத்து 2762 10 சப்ட்ராக்ட் கழிச்சிங்கன்னா 2752. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. அதுதான் நமக்கு வந்து ஆன்சரு. ஸோ அப்போ நம்ம வந்து 1344 1856 2752. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்திங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகுது நமக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். முன்னாங்க 12 மீதி 1 வரும் 14 முன்னாங்க 12 மீதி 2 24க்கு 6 நாங்க 24 வருது. அதுமாதிரி 4 நாங்க 16 வரும் மீதி 2 25க்கு 6 நாங்க 24 மீதி 1 வரும் 16க்கு 4 நாங்க 16 வருது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 27க்கு 6 நாங்க 24 மீதி 3 வரும். ஸோ அடுத்து 35 எண்ணாக 32 மீதி 3 வரும். அகைன் 32 எண்ணாக 32 வருது. ஸோ திரும்ப அடுத்து 4 டிவைட் பண்ணினா எண்ணாக 32 மீதி 1 வரும் 16 4 16. அடுத்து 1 4 1 4 மீதி 2 வரும் 24 6 24. அதுமாதிரி 688 4ஆல் டிவைட் பண்ணினா 172 வருது. அகெயின் திரும்பவும் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 84 வந்து 21 டைம்ஸ் நமக்கு வந்து கேன்சல் ஆகும். 2 4s are 8 1 4s are 1. அதுமாதிரி 116ங்கிறது 2 8 மீதி 3 வரும் 36 9 4 36. அதுமாதிரி 122க்கு 43 டைம்ஸ் வருது நமக்கு. ஸோ நமக்கு ஹெச்சிஎஃப்ங்கிறது சைடில் இருக்க நம்பரை மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்
மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4 × 4 × 4 64 தான் நமக்கு வந்து ஆன்சரு. சாய்ஸ் ஏ.